கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். आज के दिन भी आप लोगों के बीच में आकर इसी सुंदर समय को प्रभु के सम्मुख में इस्तेमाल करने में मैं प्रभु का धन्यवाद करता हूँ. விசேஷமாய் இந்த இடத்தில் கனமான சேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற கனத்திற்குரிய ஊழியர் அவர்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. यहाँ पर परमेश्वर की सेवा को करने वाले प्रिय पासवान को प्रभु मैं दिल से शुभकामनाएं देता हूँ. उन्हें प्रभु आशीष करे. அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आए हुए आप सभी जनों को प्रभु यीशु मसीह के सामर्थ्य नाम से मैं शुभकामनाएं देता हूँ. आप सबको भी प्रभु आशीष करेंगे. இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிற கட்டடப் பணிகள் தடையின்றி தாமதமின்றி குறித்த நேரத்தில் எல்லாம் ஜெயமாய் மாற்ற என் ஆண்டவர் அதற்கான வழிகளை இந்த நாளில் கர்த்தர் திறந்து தருவாராக. यहाँ पर होने वाली भवन की निर्माण के काम को प्रभु समय पर पूरा करते हुए देंगे. उसके लिए मैं प्रभु से प्रार्थना रखता हूँ. இந்த உபவாச நாளிலே எந்தெந்த வார்த்தைகள் எந்த காரியத்திற்காக சுமங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் பரலோகத்தின் தேவன் சரியான விதத்தில் சரியான நேரத்தில் ஆச்சரியமாய் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நடப்பிப்பாராக. इन उपवास के दिनों में जिन मकसद और उम्मीद लेकर प्रार्थना करते हैं उन हर बातों में हर प्रार्थना अनुभव में परमेश्वर अपनी इच्छा को समय पर पूरा करके देंगे. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய பலனுக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்குமானாலும் எடுக்கப்படுகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். காரணம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर सर्वशक्तिमान परमेश्वर है. उसकी मुझ बल से हमारे लिए ऐसा काम करेगा जो हमारी विनती विचार सबसे बाहर है. उन सबों को भी वो पूरा करके देगा. உங்களோடு நேரடியாக பேச முடியாத அளவில் பாஷைகள் தடைப்பட்டிருந்தாலும் நீங்களும் நானும் ஒரே தகப்பனுடைய பிள்ளை என்கிற அழகிய அனுபவத்திலே ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அழகிய உறவை, அன்பை, ஐக்கியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கர்த்தர் தருவாராக. आप लोगों से भाषा के कारण से तो मैं बात विचार नहीं रख सकता. फिर भी हम एक ही पिता परमेश्वर का संतानें हैं. तो ये उम्मीद और ये विचार हम सबको एक प्रेम में बनाए रखता है. ஒன்று நிச்சயம், இந்த இடத்தில் ஆண்டவர் கொண்டு வந்ததின் அழகிய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். एक निश्चय है कि जिस मकसद से प्रभु मुझे यहाँ तक लेकर आया उस मकसद की योजना को पूरा करेगा. வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. वचन से कुछ शब्दों को हम लोग देखकर प्रार्थना करेंगे. पवित्र आत्मा हमें मदद करेंगे. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. சங்கீதங்களின் புத்தகம் 143 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். भजन संगीता निकाले 143 का उसकी 10वां वचन நான் தமிழிலே வாசிக்கிறேன். मैं पढ़ता हूँ. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. मुझको ये सिखा कि मैं तेरी इच्छा कैसे पूरी करूं, क्योंकि मेरा परमेश्वर तू ही है. तेरा भला आत्मा मुझको धर्म के मार्ग में ले चले. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் इसी परमेश्वर के भवन में आए हुए हम और आप ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். परमेश्वर की महिमा करने के लिए ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். परमेश्वर की आराधना करने के लिए आए हैं. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். यहाँ पर लिखा हुआ है कि मुझे ये सिखा कि मैं तेरी इच्छा कैसे पूरी करूं. எது நமக்கு விருப்பமோ, जो मुझे पसंद है, எது நமக்கு பிரியமோ, जो मेरा प्रिय है, எதை செய்வதற்கு லகுவாய் இருக்கிறதோ, जो करने के लिए आसान होता है, அதையெல்லாம் நாம் செய்வோம்.
वो सब कुछ हम करेंगे। ஆனால் வேதம் சொல்கிறது लेकिन वचन कहता है உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். आपका जो इच्छा है उसे पूरी करने के लिए मुझे सिखा दे। வேதத்தில் ஏராளமான மனிதர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். वचन में बहुत सारे लोग जो परमेश्वर की पसंद और प्रिय जीवन जिए थे। அவர்கள் வாழ்வதற்கு அவர்கள் செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், செயல்கள் ஏராளமாக இருந்தாலும் वे लोग इस जीवन जीने के लिए उनका समर्पण और उनकी त्यागना एक प्रकार की कारण है। முதலாவது அவருக்கு பிரியமாய் இருப்பது पहला उनका पसंदीदा की बात यह है, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, इब्रानी की 11 अध्याय की पढ़ते हैं, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास के बिना परमेश्वर की पसंद प्रिय जीवन जीना अनहोना है। ஏனெனில் क्योंकि தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் परमेश्वर के पास आने वाला ये विश्वास करना चाहिए कि वो है, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்ப வேண்டும். उनको ढूंढने वालों को वो बल देता है, ये विश्वास करना चाहिए। இந்த நாளிலும் आज के दिनों में இந்த வார்த்தைகளை இந்த ஊழியத்தில் வைக்கிறோம். इस वचन को इसी सेवा में रखते हैं। தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தெய்வம் ढूंढने वालों को वो बल देता है। இந்த நேரத்தை வீணடிக்காதபடிக்கு समय को पार ना करते हुए நாம் அவரை தேட வந்திருக்கிறோம். हम उन्हें ढूंढने आए हैं, அவர் மேல் விசுவாசம் வைத்து வந்திருக்கிறோம். उनके ऊपर विश्वास रखकर आए हैं। எப்படி இந்த இடத்தில் வந்து जैसे इस जगह में आकर எந்த ஆதரவும் அனுகூலமும் இல்லாத காலங்களில் उसी सहारा और उम्मीद के बिना 100க்கு 100 ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தினால் 100% की पूरी रीति से परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास के कारण இப்படிப்பட்ட அழகிய செயல்களை ஆண்டவர் இந்த ஊழியத்தில் செய்தாரோ, इस प्रकार के सुंदर सेवकाइयों को परमेश्वर ने सेवा में किया था। இந்த நாள் முதற்கொண்டு आज के दिन से लेकर இதைவிட பயங்கரமான காரியங்களை இந்த ஊழியத்திலும் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் செய்வாராக. इससे बढ़कर कामों को विश्वासियों के जीवन में सेवा में प्रभु करने पाए। இந்த ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிப்பது உண்டு. इस सेवा के लिए हम लोग प्रार्थना करते हैं। நான் வந்து பார்க்கும்போது आकर देखते समय இன்னும் இந்த ஊழியத்தில் தேவன் வைத்திருக்கிற அழகிய திட்டங்களை ஆவியில் உணர முடிகிறது. इसमें परमेश्वर रखा हुआ बड़ी योजनाओं को मैं आत्मा में महसूस करता हूँ। ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தை, இந்த பகுதிகளை, இந்த இடத்தை கண்டவர்கள் शुरुआत में इस जगह को, इस सेवा को देखे वे लोग இந்த ஜெப நாட்களுக்கு பின்பு இந்த ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்வாராக. इन प्रार्थना के दिनों के बाद इस सेवा में प्रभु ने रखे हुए महत्वता को देखने पाए। அவர் ஒன்றுமில்லாமல் உருவாக்குகிற தெய்வம், वो शून्यता से बनाने वाला परमेश्वर है। இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வம், जो है नहीं है उन्हें भुलाने का सामर्थ्य वो रखता है। மாறாதவைகளை மாற்றுகிற தெய்வம், जो बदलता नहीं है उन्हें बदल कर दिखाता परमेश्वर है। காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம், वो युग और समय को बदलने वाला परमेश्वर है। ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். राजाओं को हटाकर राजाओं को खड़ा करने वाला परमेश्वर है। எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவ மகிமை இந்த ஊழியத்தை, ஊழியர் குடும்பத்தையும், இங்கு வருகிற பிள்ளைகளை அந்த மகிமை நிரப்பும். सेवा को यहाँ पर आने वाले सभी सेवकों और परिवारों को उस महिमा भरने पाए। நான் மதித்தார் பலிபீடத்தில் கேட்டுக்கொண்டேன். मैं भी उसी को इस वेदी पर से मांगा था। ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை என்றாலும் हो सकता है इन शब्दों को सुनने के लिए हम पर और ज्यादा लोग नहीं होंगे। இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். इस प्रार्थना को परमेश्वर सुन रहा है। இந்த ஜெபங்கள் இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய மேன்மை கொண்டு வரும். ये प्रार्थनाएं ये सेवा में बहुत बड़ी एक परिवर्तन परिणाम को लेकर आता है। கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. उनके आंखें धर्मी जनों पर लगी रहती है। அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது நீதிமானை கூப்பிடுவதற்கு. उनकी पुकार दुहाई पर उनकी कान लगी रहती है। ஒரு நாள் வீணாய் போகாது. कभी भी उनकी काम क्रियाएं असफल नहीं होंगे। விசுவாசத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது विश्वास के साथ हम परमेश्वर को देखेंगे, நிச்சயமான பலனை கர்த்தர் தருவார். निश्चय फल परमेश्वर देगा। இது ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தானே ஆண்டவர் இதற்கான பலனை, இந்த ஊழியத்திற்கோ இங்கு வந்திருக்கிற குடும்பங்களுக்கான பலனை, நன்மைகளை அங்கே மறைவாய் வைக்கப்பட்டதை ஆண்டவர் எடுத்து ஒவ்வொருடைய கரங்களை தந்து நடத்துவாராக. यहाँ प्रार्थना
समय वहाँ गुप्त में रखा हुआ उस आशीषों को परमेश्वर प्रकट में आप लोगों को देने पाए। இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ये वचन जीवित वचन है। ஆனா நமக்கு விசுவாசம் வேண்டும். हमें विश्वास होना अवश्य है। நமக்கு விசுவாசம் வேண்டும். हमें विश्वास होना अवश्य है। தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தெய்வம் அவர். जो ढूंढता है उन्हें फल देने वाला परमेश्वर है। வேதத்தில் தேடின அனைவரும் தேவ இரக்கத்தை கிருபைகளை பெற்றுக்கொண்டார்கள். वचन में जितने लोग ढूंढे थे वे सब के सब परमेश्वर के रहम को प्राप्त कर लिए। ஒருவரையும் ஆண்டவர் விடவில்லை. किसी को भी परमेश्वर खाली नहीं छोड़ा। ஆகவே இந்த வேளையில் इस समय में ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும் என்று கேட்க போகிறோம். हे परमेश्वर मुझे विश्वास को दीजिए बोलकर हम प्रार्थना करने वाले हैं। இந்த ஊழியத்தை செய்வதற்கு மாத்திரமல்ல, इस सेवा को करने के लिए मात्र नहीं है, நம்முடைய தேவைகளிலே சில காரியங்களை சந்திக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, हमारे जीवन में कुछ जरूरतों को पूरा कराने के लिए मात्र नहीं, இந்த ஊழியத்தோடு இணைந்த अनेक தரிசனங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு इस सेवा में और दर्शनों को पूरा करने के लिए ஏற்கனவே நமக்குள் விசுவாசம் இருக்கிறது. पहले से हमारे मनों में विश्वास है। இந்த நாளில் அதை கர்த்தர் வர்த்திக்கப்படுவாராக. इन दिनों में उस विश्वास को प्रभु वृद्धि कराने पाए। விசுவாசித்தவர்களை நீ பாக்கியவதி என்று வேதம் சொல்கிறது. जो विश्वास की तो धन्य है करके परमेश्वर के वचन कहता है। விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और विश्वास तेरे विश्वास तुझे रक्षा किया करके लिखा है। நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो विश्वास करेगी तो परमेश्वर की महिमा को देखेंगे करके लिखा है। அவைகள் அனைத்தும் ஒருங்கே இந்த ஊழியத்தில் குடும்பங்களில் செயல்படுவதாக. वे सब के सब एक साथ इन सेवा में विश्वासी गणों की जीवनों में प्रकट होने पाए। நிச்சயமாய் செயல்படுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. निश्चय पूरा करने के लिए परमेश्वर मदद करेंगे। ஒரு விசை கூட கண்களை மூடி हम सभी अपनी आंखों को बंद करके ஆண்டவரே விசுவாசம் எங்களுக்கு தேவை. प्रार्थना करने वाले हैं कि हे प्रभु मुझे विश्वास को दीजिए। எங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறது. हमारे अंदर विश्वास तो है, ஆனால் சில சூழ்நிலைகள் வழியாக நாங்கள் செல்லும்போது, लेकिन कुछ परिस्थितियों में होकर हम जब चलते हैं, சில தேவைகளின் நடுவே நாங்கள் செல்லும்போது, कुछ जरूरतों के बीच में जब हम रहते हैं, சில உபத்திரவத்தின் வழியாக நாங்கள் செல்லும்போது, कुछ उपद्रव के बीच में जब हम चलते हैं, எங்களுக்குள் விசுவாசம் குறைந்து போகிறது. हमारे अंदर की विश्वास कम हो जाता சில है। நேரங்களில் விசுவாசம் அற்று போய்விடுகிறது. कुछ समय हमारी विश्वास हट जाता है। அனைவருமே அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இங்கே இருக்கிறோம். हम लोग सभी वैसा ही परिस्थिति में यहाँ पर खड़े हैं, ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் लेकिन विश्वास को जिसने शुरू किया அதை முடிக்கிறவரும் எங்கள் ஆண்டவர். वो खत्म भी करेंगे। ஒன்று கூட எங்கள் வாழ்வில் இன்னைக்கு ஒரு புதிய விசுவாசத்தை தொடங்க கிருபை தாரும். एक बार हम सब के मनों में एक नई विश्वास को देने இந்த पाए। ஜெப நேரம் முடியும் போது इस प्रार्थना खत्म होते समय எங்கள் விசுவாசம் பெருகுவதாக. हमारे अंदर के विश्वास बढ़ने पाए। எங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை வர்த்திக்கப்படுவீராக. हम सब के अंदर विश्वास वृद्धि बढ़ने पाए। நாம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் கேட்போமே. हम सभी लोग परमेश्वर से मांगेंगे। நாம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாமே. हम सभी लोग परमेश्वर से मांगेंगे। என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம். मेरे नाम से जो कुछ तू मांगता है उसे मैं दूंगा करके वो वचन दिया। நாங்கள் விசுவாசித்த அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டது உண்டு. हम विश्वास करके बहुत सारे भलाइयों को प्राप्त किए हैं। ஆனால் இப்பொழுது சந்திக்கிற சில சூழ்நிலைகளிலே எங்களுக்கு விசுவாசம் தளர்ந்து போயிருக்கிறது. इन परिस्थितियों में जो हम सामना करते हैं हमारा विश्वास कमजोर हो जाता है। எங்கள் விசுவாசம் தளர்ந்து போயிருக்கிறது. हमारा विश्वास प्रभु कमजोर हो पड़ा है। எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். हमारे विश्वास को बढ़ाइए। எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். हमारे विश्वास को बढ़ा कर இந்த दीजिए। ஜெபம் முடியும் போது, इस प्रार्थना खत्म होते இந்த समय, ஜெபம் முடியும் போது इस प्रार्थना समाप्त होते समय எங்களுக்குள் விசுவாசம் பெருக வேண்டும். हमारे अंदर एक विश्वास बढ़ना चाहिए। விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். विश्वास के बिना तेरे प्रसन्न रहना अनहोना है। இப்பொழுதே எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணணும். अभी इसी समय विश्वास को बढ़ाने पाए। உடாரவலத்துனா
फल के साथ हमें वो निकालने पाए। இந்த விசுவாசம் உண்டாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ये विश्वास होना है तो क्या होना पड़ेगा? வேதம் சொல்கிறது, वचन कहती है 1 சாமுவேல் புத்தகம் पहला सामुएल की पुस्तक में 15ஆம் அதிகாரம் 15 अध्याय 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, 22वां वचन में लिखा, पहला सामुएल 15 का 22 पढ़िए। 1 சாமுவேல் 15:22ல, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்। सामुएल ने कहा, क्या यहोवा होम बलियों मेल बलियों से इतना प्रसन्न होता है जितना कि अपनी बातों को माने जाने से प्रसन्न होता है? सुन, मानना तो बलि चढ़ाने से और कान लगाना भेड़ों की चर्बी से उत्तम है। கீழ்ப்படிதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது। यहाँ पर आज्ञाकारिता के बारे में लिखा है। விசுவாசம் உண்டாக வேண்டுமானால் विश्वास होना है तो தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்। विश्वास होना है तो परमेश्वर की आज्ञाओं को मानने वाला होना चाहिए। நாம் கீழ்ப்படியும் போது हम आज्ञा मानते समय நமக்குள் விசுவாசம் பெறுகிறது, हमारे अंदर विश्वास बढ़ता है, நமக்குள் நம்பிக்கை உண்டாகும், हमारे अंदर भरोसा उत्पन्न होता है। अनेक வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து வரும்போது अनेक शब्द वेदी से जब प्रकट होता है, நமக்கு இருக்கிற சூழ்நிலையின்படி, हमारी जो परिस्थितियां हैं, நம்முடைய நிலைமையின்படி हमारा जो परिस्थितियां हैं, அது செயல்படாத ஒன்றாய் இருக்கும்। वो मतलब क्रिया में प्रकट नहीं हुआ एक होता है, அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும்। ग्रहण योग्य कभी नहीं होता है। कारण है நமக்கு அதற்குரிய தகுதி இல்லாமல் இருக்கலாம்। हो सकता है हमें उसकी कुछ योग्यता घटा होगा, எந்த விதத்திலும் நமக்கு அதற்குரிய வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம்। किसी परिस्थितियों में भी हमें उसका कुछ मौका नहीं मिला होगा। ஆனால் கீழ்ப்படியும் போது, लेकिन हम आज्ञा मानते समय இந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார்। इस आज्ञा मानने का अनुभव को प्रभु मानता है, आदर करता है। ஆபிரகாமுடைய வாழ்வில் நடந்தது அதுதான்। अब्राहम के जीवन में भी वही हुआ। அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், वो परमेश्वर की शब्दों का आज्ञा माना, ஆண்டவர் அழைத்த இடத்திற்கு போனான்। परमेश्वर जहाँ बुलाया वहाँ गया, எங்கே போவது என்று தெரியாது, कहाँ जाना है ये मालूम नहीं था। ஆனால் கீழ்ப்படிந்து போன போது, लेकिन आज्ञा मानकर जाते समय தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார்। परमेश्वर के ऊपर रखा हुआ विश्वास को प्रभु आदर किया। இந்த நாளிலே आज के दिनों में நமக்கு ஆசை இருக்கிறது, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று। हमें मन लगता है कि हम विश्वास करें, விசுவாசம் வைத்து செயல்பட வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இருக்கிறது। हमें ये पसंद होता है कि मैं विश्वास करे और उस पर चले। ஆனால் வசனத்தை பார்க்கும்போது, वचन को देखते समय, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது, परमेश्वर के शब्दों को सुनते समय நீங்களும் நானும் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை। हम और आप उनकी आज्ञा मानने नहीं सकता है। நம்மால் கீழ்ப்படிய முடியாமல் இல்லை, हमसे ये नहीं आज्ञा नहीं मान सकेगा ऐसा नहीं है, அந்த சூழ்நிலைகள் அவ்வாறு நம்மை தடை பண்ணி கொண்டிருக்கிறது। लेकिन हमारी परिस्थिति हमें रोक लगाता है। கீழ்ப்படியும் போது लेकिन जब हम आज्ञा मानेंगे, பரலோகத்தின் தேவன் அதை கனம் பண்ணுகிறார்। स्वर्गीय परमेश्वर उसकी मानता आदर करता है। சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்கிறது, भजन संहिता 50 का आखिरी वचन लिखा है, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்। जो स्तुति का भेंट चढ़ाता है वे मेरी महिमा करता है। ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்। जो परमेश्वर का स्तुति धन्यवाद बलिदान चढ़ाता है वो उनकी महिमा करता है। தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு जो अपने चरित्र उत्तम रखता है என் ரட்சிப்பை காண்பிப்பேன்। मैं उनको अपना उद्धार दिखाऊंगा करके लिखा है। இதை செவ்வைப்படுத்துவதற்கு கீழ்ப்படிதல் தேவை। तो हमारी चरित्र को उत्तम रखने के लिए आज्ञा मानना चाहिए। இந்த நாளில் ஆண்டவர் அதை தருவாராக। आज के दिनों में परमेश्वर उसे देने पाए। நீண்ட நாட்களுக்கு பின்பு வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு
பிள்ளையை கொடுத்தார். बहुत दिन के बाद प्रतिज्ञाओं के अनुसार परमेश्वर अब्राहम को संतान दिया था. அவனுடைய நிந்தை, வேதனை, ஏக்கங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. उनकी निंदा, अपमान सब कुछ बदल दिया गया. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய உறவுகள் எல்லாம் விட்டு வந்தது நல்லது என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் तो परमेश्वर के लिए सब कुछ छोड़कर आना उत्तम है करके जब वो सोचा, இப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை அவனுக்கு நேராக வருகிறது. अब परमेश्वर की ओर से एक शब्द उनके लिए आता है. நீ நேசிக்கிற உன்னுடைய பிள்ளையை, तो जो जिसको जिससे प्रेम करता है वो आपकी बच्चे को, உன்னுடைய ஏக புத்திரனை आपकी प्रेज लॉर्ड एकलौता पुत्र को எனக்கு நீ பலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. तो मुझे आप बलि करना होगा करके एक शब्द उनको मिलता है. ஆபிரகாம் எதையும் யோசிக்கவில்லை. अब्राहम ने किसी भी प्रकार की बातों को नहीं सोचा. காரணம் என்ன? क्या कारण है? அவன் என்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து அழைப்பு வந்ததோ, சத்தம் வந்ததோ, जब परमेश्वर से शब्द उनको बुलाहट मिला है, அந்த நாளே அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். उसी दिन वो एक निर्णय लिया था, என்ன வந்தாலும் அவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். अगर कुछ भी हो जाए मैं परमेश्वर की शब्दों को मानूंगा. அதனாலதான் उस वजह से ஸ்தோத்திரம், பிள்ளையை கேட்டபோது वो जब बच्चों को परमेश्वर ने मांगा, நான் அந்த பிள்ளையை பலி செலுத்தினாலும் उस बच्चे को हम बलि करने से भी என்னுடைய பிள்ளை மூலமாக தான் இந்த உலகத்தில் अनेक மேன்மைகள், சோதனைகள் உண்டாக போகிறது என்பதை அறிந்தவன், तो मेरे संतानों की ओर से ही ये दुनिया में बहुत बड़ा एक प्रतिज्ञा और परमेश्वर की आशीष होने वाला है करके जान के भी எனக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை ஆண்டவர் தர முடியும் तो मुझे पत्थरों से भी परमेश्वर संतान दे सकता है करके என்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ऐसा एक बहुत बड़ा भरोसा उनके मन में था. அதனாலதான் நீங்களும் நான் இன்றைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். इसलिए ही हम आप आज अब्राहम के संतान के रूप में जाना जाते हैं. நம் எல்லாருக்கும் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார். हम सबके लिए वो एक विश्वास का मूल पिता बना. இதற்கு முக்கியமான காரணம் ஆபிரகாமுடைய வாழ்நாள கீழ்ப்படிதல். इसकी एक बहुत बड़ी बात है कि अब्राहम का आज्ञा मानना. அப்படியானால் இந்த நாளிலே நீங்களும் நானும் ऐसा है तो इन दिनों में हम और आपको ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது परमेश्वर की ओर से आने वाली बातों का यदि हम आज्ञा मानेंगे, நம்மேலும் ஆண்டவர் பிரியமாயிருப்பார். हमसे भी परमेश्वर प्रिय रहेंगे. நம்மேலும் ஆண்டவர் பிரியமாயிருப்பார். हमसे भी परमेश्वर पसंद से प्रिय रहेंगे. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். पहला हम परमेश्वर की आज्ञा मानना चाहिए. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर की बात मानना चाहिए. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது என்றால் என்ன? परमेश्वर की आज्ञा मानना मतलब क्या है? இன்றைக்கு அவருடைய வசனம் நமக்கு எழுத்து மூலமாய் எழுதப்பட்டிருக்கிறது. தேவதாசர்கள் மூலமாய் அது அழகாய் நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. परमेश्वर की वचन और अक्षर में लिखा हुआ है, पवित्र दासों के द्वारा वो प्रकट किया जाता है. இதை நாம் கேட்டு उसे हम सुनकर ஒரு சிறு சாமுவேல் சொன்னது போல एक छोटे सामुएल ने जैसा कहा, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். हे प्रभु कह मैं सुनूंगा, என்னிடத்தில் பேசும் நான் கேட்கிறேன். मुझसे बातें कर मैं उनकी आज्ञा मानूंगा. நீங்கள் நான் கீழ்ப்படியும் போது हम और आप इस प्रकार आज्ञा मानेंगे. அந்த சின்ன சாமுவேலை वो छोटा सामुएल को भी ஒரு பெரிய தீர்க்கதரிசியா எடுத்து பயன்படுத்தினது போல परमेश्वर एक बहुत बड़ा एक नबी के रूप में जब बनाया, இன்று வரைக்கும் நீங்களும் நானும் அவனை குறித்து பேசக்கூடிய அளவில் அவனை உயர்த்தி வைத்தது போல आज आपको लेकर परमेश्वर उस बातों सच्चा करने की जैसा उन्हें प्रभु ऊंचा करके रखा है. எளிய குடும்பத்தின் பின்னணியில் இருந்தாலும் एक छोटा परिवार की हम लोग क्यों ना हो, நம்மையும் மாற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். हमें भी बदलने के लिए परमेश्वर योग्य அந்த है. கீழ்ப்படிதலை இப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். आज हम सबको वो आज्ञाओं को मानना जरूरत है. அந்த கீழ்ப்படிதலை இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். उस आज्ञा मानने की स्वभाव को परमेश्वर से आज हम मांगेंगे. எப்படி கேட்க போகிறோம்? आज्ञाकारी को हम मांगेंगे. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. देश में अकाल पड़ गया. ஆபிரகாம் அதை விட்டு புறப்பட்டு போனான் ஒரு இடத்திற்கு. अब्राहम वहां से निकलकर दूसरा जगह गया. ஆனால் ஈசாக்கின் நாட்டில் அதே பஞ்சம் வந்தது. लेकिन
इसहाक के समय में भी वही अकाल पड़ा था। உன் தகப்பன் போனது போல் நீ போக வேண்டாம், तो परमेश्वर कहता आपका पिता जैसा गया वैसे तो नहीं जाना है, நீ இங்கேயே இரு. तो यहीं रहना है। தேசம் முழுவதும் பஞ்சம், देश भर में अकाल पड़ा है, எந்த அனுகூலங்களும் ஆதரவுகளும் இல்லை. किसी प्रतिकूल परिस्थिति नहीं है, ஆனால் நீ இங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபோது तो यहीं रहना है करके परमेश्वर ने जैसे कहा கீழ்ப்படிந்தான். वैसे वो आज्ञा माना। கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, परमेश्वर के वचन कहता है அந்த வருடத்தில் 100 மடங்கு வரணை பெற்றான். परमेश्वर के पास से वो 100 गुना प्रतिफल प्राप्त किया। இந்த வருடத்தில் कौन सा साल में? முழுவதுமாய் பஞ்சம், अकाल पड़ते समय में எல்லாருக்கும் நெருக்கங்கள், सबको कष्ट आया, ஜனங்கள் முழு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். लोग डगमगाने लग रहे थे, ஆனால் கீழ்ப்படிந்த ஈசாக்கை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். लेकिन आज्ञा मानने वाला इसहाक को 100 गुना प्रतिफल को परमेश्वर இந்த दिया। நாளிலும் आज के दिन में भी ஆண்டவரிடத்தில் கேட்போம், परमेश्वर से मांगेंगे எங்களுக்குள் கீழ்ப்படிதலை தாரும் ஆண்டவரே. मुझे आज्ञाकारी बनाइए। வேதம் சொல்கிறது, वचन कहता है பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். वो बलिदानों से बढ़कर है कि परमेश्वर की बातों கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியம். आज्ञाकारी परमेश्वर का पसंद होते हैं, கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியம். आज्ञा मानना परमेश्वर का पसंद होता है। இந்த விசுவாசம் நம்மில் உண்டாக வேண்டுமானால் ये विश्वास हम में होना है तो வசனத்தை கேட்கிற நாம், वचन को सुनने वाले हम लोग, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் परमेश्वर के वचन को सुनने वाले हम लोग அதற்குள் கீழ்ப்படியும் போது उसमें आज्ञा मानते समय நம்முடைய செயல்கள் மூலமாய், கீழ்ப்படிதல் என்கிற செயல்கள் மூலமாய் हमारी आज्ञाकारी का ये क्रिया के द्वारा விசுவாசத்தின் மேன்மையை நமக்கு உறுதிப்படுத்தும். विश्वास के बढ़ोतरीता हमारे जीवन में आएंगे। ஆண்டவரிடத்தில் கேட்போம். आइए हम एक प्रार्थना करेंगे। தகப்பனே, நல்ல பிதாவே, आज्ञाकारिता को दीजिए। இந்த ஜெப நேரத்திலே आज की प्रार्थना के समय में எங்களுக்குள் விசுவாசம் உண்டாக, हमारे अंदर विश्वास होने के लिए, விசுவாசம் பெருக, विश्वास बढ़ने के लिए, விசுவாசம் வர்த்திக்க பண்ண, विश्वास में उन्नति पाने के लिए தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். परमेश्वर के शब्दों को सुनने की प्रभु हमारी मदद அவருடைய करें। வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது आपके बातों आज्ञा को मानते समय பல நேரங்களில் நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். हम लोग कई परिस्थितियों में नुकसान को सामना करते होंगे। சில கஷ்டமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டதை போல இருக்கலாம். कुछ कष्ट परिस्थिति हमारे जीवनों में आया होगा, ஆனால் அவைகள் நிரந்தரம் அல்ல. लेकिन वे सब निरंतरता की नहीं है। கீழ்ப்படியும் போது आज्ञा मानते समय நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறோம், हम लोग आपका प्रसन्न करते हैं, நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறோம், हम आपका प्रसन्न करते உம்முடைய हैं, இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறோம். आपके हृदय को प्रसन्न करते நாங்கள் हैं। உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் போது आपके
परमेश्वर आज्ञाकारी में आज्ञा मानने में लोग हमको बनाइए। கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம், आज्ञा मानना है करके आशा होना है, கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கலாம், आज्ञा मानना है करके एक चाहत हो सकता है। நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாம் இதை கீழ்ப்படித்தால் हमारा परिस्थितियों का बीच में हम आज्ञा मानेंगे, வெட்கமோ நிந்தையோ அவமானமோ போராட்டங்களோ அல்லது ஏதோ இழப்பு வரும் என்று நாம் நினைக்கிறதுனால் तो हमारे वो लज्जा आएंगे, चिंता होगा, कष्ट आएंगे करके जब हम सोचेंगे, நாம் கீழ்ப்படிய முடியாமல் இருந்தால் கூட तो हम आज्ञा ना मानते परिस्थितियों में भी இந்த நாள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது இந்த கீழ்ப்படிதல் என்கிற அனுபவத்தை கர்த்தர் தருவாராக। आज के दिनों में वो आज्ञा मानने के अनुभव को परमेश्वर हमें देवे। இன்னொரு காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம்। எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, इब्रानी पुस्तक में और एक आज्ञाकारिता के बारे में लिखा है। इब्रानी पुस्तक 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 13 का 17 17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்,
அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. अपने अगुओं की आज्ञा मानो और उनके अधीन रहो, क्योंकि वे उनके समान तुम्हारे प्राणों के लिए जागते रहते हैं, जिन्हें लेकर देना पड़ेगा। वे ये काम आनंद से करे, ना कि ठंडी सांस ले लेकर, क्योंकि इस दशा में तुम्हें कुछ लाभ नहीं है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। கீழ்ப்படிதலில் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பார்த்தோம். आज्ञा मानने में पहला परमेश्वर की आज्ञा मानो करके लिखा है। இரண்டாவது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர் அப்படினால் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். तो आपकी अगुवा, जो आपको अगुवा है, वो आपकी आज्ञा मानना, आपके अगुवाओं की आज्ञा आपको मानना होगा, इसलिए कि वे आपकी प्राण की के लिए जागते रहते हैं। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று आप सभी लोग आशीष पाना है करके இந்த மாநிலத்தை பற்றி தெரியாத, इसी राज के ना जाने, இந்த இடத்தை பற்றி அறியாத, इस जगह को ना जाने, அல்லது எவ்விதத்திலும் விருப்பம் இல்லாமல் किसी भी पसंद चाहत के बिना இருந்த அருமையான கணத்திற்குரிய ஊழியருக்குள் तो यहाँ पर जो सेवक थे, ஆண்டவர் அழைத்து परमेश्वर बुलाकर நீ என் ஜனத்தை நடத்த வேண்டும், तो मेरे प्रजा लोगों को अगवा करना होगा, அவர்கள் இந்த பூமியில் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காக वो विश्वासी, वो लोग इस संसार में आनंद और खुशी के साथ जीना है करके அவர்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தை, கிருபையை, வாக்கு வரங்களை வைத்து ஆண்டவர் இந்த இடத்தில் உங்களை நடத்துவதற்காக கொண்டு வந்திருக்கிறார். उनके ऊपर एक अभिषेक, एक सामर्थ्य, एक प्रतिज्ञाएं परमेश्वर देकर इस जगह में रखा है। இந்த முழு பகுதிக்கும் உங்க குடும்பத்துக்கு, இங்க வந்திருக்கிற குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, तो यहाँ पर आए हुए आप लोगों के लिए मात्र नहीं, இந்த மாநிலம் முழுவதுமாய் इसी पूरे राज्य में இருக்கிற எல்லா விதமான ஜனங்களுக்கும் रहने वाले सभी लोगों के लिए ஆண்டவர் தம்முடைய மகனை परमेश्वर अपने लोगों को ஒரு காவற்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். एक रखवाले के रूप में प्रभु रखा है, ஒரு பாதுகாவலனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். एक सुरक्षक के रूप में प्रभु रखा है। காவல்காரனுடைய பணி என்ன? एक सुरक्षक का क्या काम होता है? எந்த மனிதனுக்கும் தீமை வந்து விடக்கூடாது. एक सैनिक का सोच ये होता है कि किसी जनों को बुराई नहीं होना चाहिए, எந்த மனிதனிடத்தில் இருக்கிற நன்மையும் சத்துரு பறித்து விடக்கூடாது. किसी व्यक्ति का पास में से भलाई को शत्रु छीनना नहीं चाहिए। அதற்காகவே ஆண்டவர் நடத்தும்படி ஒரு காவல்காரனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். तो उसके लिए आपके लिए एक अगुवा को प्रभु एक सैनिक के रक्षक के रूप में आपके लिए रखा है। இப்படி நடத்துகிற தேவனால் நடத்தப்படுகிற மனிதனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது तो वैसे परमेश्वर की अगुवाओं की हम आधीन रहकर उनकी आज्ञा मानेंगे, அது நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும். वो हमें प्रयोजनता को लेकर आएगा, அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். वो हमें भलाई को लेकर आएगा। நாம் அதை கீழ்ப்படிய தவறும் போது हम उसकी आज्ञा मानने की जब हम भूल जाएंगे, அது நமக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது என்று வேதம் சொல்கிறது. वो हमारे लिए प्रयोजन का कारण नहीं होगा करके बाइबल कहता है। ஆனால் கீழ்ப்படியும் போது लेकिन आज्ञा मानते समय நம்ம ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் மாறும். हम सबके लिए वो काफी प्रयोजन का बनेगा। வேதத்தில் எஸ்தர் என்கிற ராஜாத்தி உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். बाइबल में एस्तर नाम का एक राजकुमारी के बारे में पढ़ते हैं। அவருடைய உயர்வுக்கு காரணம் என்ன? उनकी उन्नति का क्या कारण है? வேதம் சொல்கிறது, वचन कहता है அந்த மொர்தெகாய் என்பவரிடத்தில் வளர்க்கப்பட்ட போது वो मुर्देखाई के पास जब वो पालन पोषण की गई, அந்த மொர்தெகாய் என்ன கற்பித்தாரோ वो व्यक्ति जो सिखाया उन्हें அதற்கு கீழ்ப்படிந்திருந்தார். उनकी आज्ञा मानकर रही, அதுதான் அவருடைய உயர்வுக்கு காரணம். वही उनका उन्नति का कारण है। எந்த ஆதரவும், कोई भी सहारा, எந்த தகுதியும் कोई भी योग्यता, ராஜாத்தியாய் உயர்த்தப்படுவதற்கு எந்தவித சந்தர்ப்பமும் இல்லாத ஒரு எஸ்தர்
कोई भी मौका जब उन एस्तर के लिए नहीं था, தன்னை நடத்தின மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்தாள். हमारी अगुवाई किए हुए मुर्दखाई की आज्ञा मानकर जीती थी, அதனால் அவர் உயர்த்தப்பட்டார். उस कारण से वो उन्नति पाई, ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டாள். वो एक राजपथ में उठकर आई। ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல, एक वो रानी के रूप में जब बनकर तो आई, உயர்த்தப்பட்டதற்கு பின்பும் அவள் தன் கீழ்ப்படிதலை விடவில்லை. तो वो उन्नति पाने के बावजूद भी वो अपनी आज्ञा को नहीं भूली, உயர்த்தப்பட்டதற்கு பின்பும் அவள் கீழ்ப்படிதலை மறக்கவில்லை. वो उन्नति पाने के बावजूद भी वो अपनी आज्ञाकारिता को नहीं भूला। அந்த கீழ்ப்படிதல் என்ன செய்தது? उनकी आज्ञाकारी जीवन उनको क्या कराया? முழு ஜனத்தையும் பாதுகாத்தது. समस्त उनके जनों को रक्षा कराया। ஒரு மனிதன் கீழ்ப்படியும் போது அவன் உயர்த்தப்படுவது மாத்திரமல்ல, कुछ लोग उन्नति पाते समय वो खुद उन्नति पाता है मात्र नहीं, அந்த மனிதன் நிமித்தம் उस इंसान के निमित्त முழு குடும்பம் காக்கப்படுகிறது. पूरे लोग भी उन्नति पाते हैं। लेकिन शत्रु कुटुंबங்களை அழிப்பதற்கு தான் போராடி கொண்டிருக்கிறான். आज भी शैतान परिवारों को बिगाड़ने की विचार करता है। நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், हमारे परिवार अपने परिवारें नष्ट नहीं होना है तो நாம் கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, हम आज्ञा मानना मात्र नहीं, அவர்களுடைய விடுதலைக்காக நாம் இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் उनके आजाद के लिए हम लोग जागते हुए रहना चाहिए हर समय। இந்த நாள் முதற்கொண்டு आज के दिन से இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு, इस वेदी से प्रकट होने वाले शब्दों के लिए, நடத்துகிறவருடைய வார்த்தைக்கு, आज्ञा अगुवाओं की बातों की, இரவு பகலாய் விழித்திருந்து உத்தரவாதம் பண்ணுகிற தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு, रात और दिन जो आपकी आत्माओं के लिए अगुवे हैं उनकी बातों की, அத்தனை பேரும் கீழ்ப்படியக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. सभी जनों को आज्ञा मानने की अनुभव प्रभु देने पाए। ஒருவேளை கீழ்ப்படிந்து உயர்த்தப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகர் இந்த இடத்தில் இருக்கலாம். यहाँ पर हो सकता है आज्ञा मानकर उन्नति पाए हुए लोग यहाँ रहते होंगे, உயர்த்தப்பட்டவர்களும் இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிந்து जो उन्नति पाया है जीवन में बढ़ोतरी पाया वे लोग और भी आज्ञा मानकर தன் குடும்பத்தையும் தன் உறவுகளையும் சமுதாயத்தையும் விடுவிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த பலிபீடத்தில் இன்றைக்கு வைப்பாராக. अपने परिवार और अपने कुटुंब को छुड़ाने की बचाने के अधिकार आज इस वेदी से प्रभु रखने पाए। முதலாவது தேவ மனிதர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்ததினால் கர்த்தர் அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த பலிபீடத்தில் செய்து கொண்டிருக்கிறார். पहले परमेश्वर की आज्ञा मानकर आए हुए लोगों को, बुलाए हुए लोगों को लेकर परमेश्वर अपना काम इस वेदी से कर रहा है। ஆனால் இந்த வருடத்திலிருந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை ஆண்டவர் இந்த ஊழியத்தில் கட்டளையிடுவாராக. इन दिनों से एक बढ़ोतरी को परमेश्वर सेवा में देने पाए। மொர்தெகா தன் பணியை சரியாய் செய்து முடித்தார். मुर्देखाई अपने काम को सही प्रकार पूरा किया, ஆனால் எஸ்தர் செய்ய வேண்டிய பணியை எஸ்தர் தான் செய்ய வேண்டும். लेकिन एस्तर जो करने वाली काम है उसके एस्तर को ही करना होगा। ஆவியின் நிறைவோடு இந்த வார்த்தைகளை இந்த பலிபீடத்தில் வைக்கிறேன். आत्मा की भरपूर से इस शब्दों को यहाँ से रखता हूँ। இந்த நாள் முதற்கொண்டு இங்கு வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எஸ்தராய் மாற்றுவாராக. आज से लेकर यहाँ पे आने वाले हर सभी को परमेश्वर एस्तर के रूप में बनाने पाए। தன்னுடைய குடும்பம் அழியாதபடிக்கு, अपने परिवार नष्ट ना हो करके, தன்னை சார்ந்திருக்கிற ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, अपने परिवार कुटुंब नष्ट ना हो करके, தன்னுடைய குடும்பத்தில் அதிகாரம் உடையவர்களோடு போராடுகிற, ஆவி நிறைவோடு போராடுகிற அநேக எஸ்தர்களை கர்த்தரிடத்தில் எழுப்பி தருவாராக. अपने परिवारों के लिए एक जंग लड़ने वाले एक एस्तरों को परमेश्वर इस कलीसिया में खड़ा करने पाए। சத்துருக்கள் ஜனங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போக போராடி கொண்டிருக்கிற வேளையில் शैतान जो है लोगों को नाशता की ओर ले जाने की विचार करता है। இந்த நாள் முதற்கொண்டு ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்து உபவாசித்து ஜெபிக்கிற எஸ்தர்களை கர்த்தர் எழுப்பி தருவாராக. इन दिनों से परमेश्वर की उपवास करके जीतने वाले एस्तरों को परमेश्वर यहाँ खड़ा करने पाए। நடத்துகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறது உண்மை. यहाँ पर चलाए जाने वाले अगवा लोग परमेश्वर की इच्छा अनुसार अपने लोगों को अगवा करता है, ये तो सच है। இந்த எபிரேயர் 13:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கீழ்ப்படியாதிருந்தால் அவர்கள் துக்கத்தோடு அதை செய்வார்கள் என்று. अगर आप लोग आज्ञा उनकी ना माने
मानेंगे तो वो अपना काम करेंगे तो है, लेकिन वो दुखों के साथ करेंगे। ஆனால் பல நேரங்களில் அந்த துக்கங்களை ஆண்டவர் எங்கள் உள்ளங்களில் வைப்பதில்லை. लेकिन अनेक समय परमेश्वर उन दुखों को अपने दिलों में नहीं रखता है। சிலர்கள் ஆண்டவரை விட்டு போகும்போது துக்கமா இருக்கும். कुछ लोग परमेश्वर से छोड़कर जाते हैं तो मन में दुख लगता है। ஆனால் பெரும்பாலான அளவிலே अनेक ஊழியர்கள் அந்த துக்கத்தை தன் பட்சத்தில் வைத்துக் கொள்ளாதபடிக்கு கீழ்ப்படியாதவர்களுக்காக போராடி ஜெபிக்கிற அனுபவத்தை பார்க்க முடிகிறது. तो अनेक समय परमेश्वर के लोग उन आज्ञा ना मानने वालों के लिए भी परमेश्वर के सामने प्रार्थना रखते ஆனால் हैं। இந்த நாள் முதற்கொண்டு लेकिन आज से लेकर நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படுகிற எஸ்தர்களை கர்த்தர் உருவாக்கி தருவாராக. अगुवाओं की आज्ञा मानने वाले एस्तरों को प्रभु देने पाए। அவர்கள் போய் தன் குடும்பத்தாரை சமுதாயத்தாரை அழிவிலிருந்து காப்பாற்றி தேவ சந்நிதியில் கொண்டு வருவார்களாக. वो एस्तरें जाकर अपने परिवार कुटुंबों को नष्ट होने से बचाने पाए। இந்த பணிகள் முடியும் போதே इस काम पूरा होते समय அதிகாரமுடையவர்கள் உள்ளே வருவார்களாக. अधिकार किए हुए लोग अंदर आने पाए। ஆண்டவர் இன்னும் अनेक ஊழியங்களை இதன் மூலமாய் ஸ்தாபிக்க தெய்வம் அனுக்கிரகம் பண்ணுவாராக. परमेश्वर अनेक सेवाओं को इसके द्वारा स्थापन करने के लिए प्रभु मदद करने पाए। இந்த வருடத்தை முடிக்கும் போது इस साल को खत्म करते समय अनेक திருப்தி இந்த ஊழியத்திலும் अनेक तृप्तता इस सेवकाइयों में விதைக்கப்பட்ட பல இடங்களில் வரக்கூடிய பலனை திருப்தியை புஷ்டியை கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. और वे अनेक स्थानों से आए हुए तृप्तता इसके सेवा में आने पाए। அதற்கு ஆண்டவர் கீழ்ப்படிகிற எஸ்தருடைய ஆவியை கர்த்தர் எழுப்பி தருவாராக. इसके लिए परमेश्वर आज्ञा मानने वाले एस्तरों की आत्मा को प्रभु देने पाए। அத்தனை பேரை ஆண்டவர் அவனமாய் பயன்படுத்துவாராக. उन सभी जनों को परमेश्वर आशीष करने पाए। இங்கே கொடுக்கப்படுகிற சவால் நிறைந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு தன் ஜனத்தின் நடுவில் இருக்கிற எஸ்தர்களை கர்த்தர் உருவாக்கி தருவாராக. दिए जाने वाले हिम्मत भरा वचनों को पाकर एस्तरों के जैसे हमें आज्ञा मानने वाले लोगों को प्रभु देने पाए। இவர்கள் போய் தங்கள் இல்லங்களிலே தன்னை சார்ந்திருக்கிறவரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற அந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய மகிமை வல்லமை ஒவ்வொரு மேலும் அது பூரணமாய் அளவில்லாமல் இறங்குவதாக. सभी जनों के ऊपर जो परमेश्वर के उन शब्दों को प्रकट करेंगे उन सब के बीच में परमेश्वर के सामर्थ्य अंकित के सामर्थ्य प्रकट होने पाए। அழிவு நிர்ணயிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாள் ஒருபடி விடுதலையை கட்டளையிடுவாராக. हमें नाश के लिए प्रेज़ द लॉर्ड रखे हुए लोग ये आज इसी समय में आजाद को प्राप्त करने पाए। இங்கிருந்து ஊழியர் போராடி கொண்டிருக்கும் போது यहाँ से सेवक के जब हमें परमेश्वर के सामने हमें लड़ते हैं, இங்கிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் यहाँ से जब प्रार्थना करते समय எஸ்தர் தங்கள் பட்சத்தில் செயல்படும் போது एस्तर भी अपने पक्ष में से कार्य करते समय அங்கேயும் விடுதலை உண்டாவதாக. वहाँ पर भी आजाद आने पाए। இவருடைய வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வருவோம் என்கிற ஒரு திரள் கூட்டங்கள் இந்த ஊழியத்துக்கு நிறைய வருவார்களாக. अपने वस्त्र के अंचल को पकड़कर हम लोग भी आराधना करने के लिए आएंगे करके पूरे झुंड सेवा में आने पाए। ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. झुंडों को परमेश्वर यहाँ इकट्ठा करने पाए। தடைபடுகிற பொல்லாத வல்லமை அழிக்கப்படுவதாக. सफल आत्मा यीशु के नाम से दूर होने पाए। அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது முற்றிலுமாய் மாறுவதாக. आदिम रखे हुए अंधकार की क्रिया इसी समय यीशु के नाम से दूर होने पाए। தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல அநேகருடைய சிறையிருப்பு இப்பொழுது திருப்பப்படுவதாக. இங்கு வரும்போதே வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருக்கிறதை ஒவ்வொரு கடைசியில பகலிலே கண்களை திறந்து வைத்தாலோ கண்களை மூடினாலோ பிரத்யட்சமான தரிசனம் வெளிப்படுவதாக. एक दर्शनदाय सेवकायों में परमेश्वर की महिमा के लिए प्रकट होने पाए। இந்த ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிற சாலை வழியாய் ஜனங்கள் போகும்போது அவர்கள் உணர்வடைந்து வருவார்களாக. इसे भवन के रास्ते में गुजरते समय ही लोग परमेश्वर की आमे लेके चुनौती पाकर आने पाए। நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிகிற ஆவி உண்டாகட்டும் ஆண்டவரே. अंदर रहने वाले लोग अगुवाओं की आज्ञा அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அபிஷேகத்தை இன்றைக்கே ஊற்றுவீராக. அது
ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. परमेश्वर के नाम की महिमा होने पर இந்த வார்த்தையின்படியே इस वचनों के समान கீழ்ப்படிகிறவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிற தெய்வம் हमें आज्ञा मानने वाले लोगों से प्रभु प्रसन्न रहता है। கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது परमेश्वर की आज्ञा मानना, நடத்துகிறவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நிற்கும் போது आप अगुवाओं की आज्ञा मानकर जीते समय இந்த பூமியின் உயர்வு மாத்திரமல்ல इस संसार का ऊंचाई मात्र नहीं, அநேகரை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு अनेकों को नाश होने से बचाने के लिए, அத்தனை பேரை காப்பாற்றுவதற்கு सभी को बचाने के இந்த लिए ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பாராக. इस सेवा के द्वारा परमेश्वर कार्य இந்த எல்லைக்கு உட்பட்ட ஒன்றையும் சத்துரு தொடாதபடிக்கு इसी सीमा में कुछ भी हमें शैतान ना छूने இந்த पाए, எல்லைக்கு உட்பட்ட ஒன்றையும் சாத்தான் திருடி விடாதபடிக்கு सीमा में रहने वाले किसी भी वस्तुओं को शैतान ना छूनेंगे। அத்தனை பேருடைய ஜீவனம் இந்த பலிபீடத்தில் வைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். जीवन की वेदी में रखा जाने के लिए धन्यवाद। அத்தனை பேருடைய ஜீவனம் இந்த இடத்திலிருந்து பாதுகாப்படைய விடுதலையை கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். सभी का जीवन यहाँ में सुरक्षित रहने के लिए धन्यवाद। நாம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. नाम की ऊंचाई होने पर நாங்கள் மேன்மையாய் மாற கிரியை செய்யும். सभी बातें ऊंचा उन्नति का कारण बनने की मदद। எங்களை தாழ்த்துகிறோம். अपने आप को हम तेरे हाथ में रखते हैं, நீ மாத்திரம் மகிமைப்படும். आपके नाम की महिमा होने पाए, यीशु के नाम से मांगते हैं, आमीन। सभी लोग धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। प्रेज़ द लॉर्ड, हालेलुया। तुझसे ही प्रेम करूं, तुझसे ही प्रेम करूं, तुझसे ही प्रेम करूं, तू ही महान हो ईश्वर, चरणों में आराधना मैं करूं, वचन को तेरे मनन करूं, चरणों में आराधना मैं करूं, वचन को तेरे मनन करूं, चाहे कोई भी तूफान आने से मैं नहीं घबराऊंगा, चाहे कोई भी तूफान आने से मैं नहीं घबराऊंगा, मैं नहीं घबराऊंगा। तुझसे ही प्रेम करूं, बोले तुझसे ही प्रेम करूं, तुझसे ही प्रेम करूं, तू ही महान हो ईश्वर, चरणों में आराधना मैं करूं, वचन को तेरे मनन करूं, चरणों में आराधना मैं करूं, वचन को तेरे मनन करूं, चाहे कोई भी तूफान आए, मैं नहीं घबराऊंगा, चाहे कोई भी तूफान आने से मैं नहीं घबराऊंगा, मैं नहीं घबराऊंगा। प्रभु की महिमा हो रे, सभी अपने आप को बंद करें, स्तुति हो। Praise the Lord, मैं तेरी इच्छा पूरी कर सकूं। ओ धन्यवाद प्रभु, ऐसे मुझे अनुग्रह कर, मुझे मदद कर। मैंने प्रार्थना की, परमेश्वर की इच्छा पूरी करने के लिए विश्वास की जरूरत है, विश्वास की जरूरत है। Glory to name। तुझे मैं पसंद कर सके प्रभु, मुझे तू सिखा दे, मुझे तू मदद कर दे, तू मेरा ईश्वर,
तेरे धन्यवाद करते हैं। साथ में हम प्रार्थना करते हैं समाज के बीच में आज्ञाकारिता को दीजिए, आपकी आज्ञा को हमें मानते चलने की तो मदद करिए। सभी जनों को तो मदद करना, सबको तो मदद कर, ताकि कोई भी ऐसा ना हो कि अपने खुद के लाभ के लिए, खुद की उन्नति के लिए और खुद की घमंड के लिए परमेश्वर की आज्ञा को तुच्छ जाने, बल्कि सभी कलीसिया ऐसा बने कि अपनी उन्नति के लिए परमेश्वर की आज्ञा मानने पाए। तेरे मानने वाले लोगों को तू आदर करता है, आज आदर के योग्य बनने पाए। स्तुति 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 कितने को चाहते हैं सभी लोग परमेश्वर की आज्ञा मानने पाए, ताकि प्रभु से आदर पा सके। अगुआ जो आपको चलाता है वो अगुआ युगों के साथ आपकी सेवा करना नहीं चाहिए, वे आनंद के साथ आपकी सेवा करने के लिए अगुआओं की आज्ञा मानो लिखा है। अब अगुआओं की आज्ञा मानना तेरी जीवन की सुरक्षा है। और प्रभु ने कहा ओ जीसस, आज अनेक लोग अगुआओं की आज्ञा ना मानने की वजह से अपने जीवन को खोए हैं। अनेक लोग अगुआओं की आज्ञा ना मानने की वजह से अपनी जीवन की आशीषों को नष्ट किए। इन अगुआओं की आज्ञा मानने वाले अपनी आत्मा को वेदी में सुरक्षित रखते हैं। जीसस हालेलुया। मुझे चाहिए कितने चाहते हैं सभी लोग धन्यवाद करेंगे। धन्यवाद 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 सुंदर वचन के लिए, इस सामर्थ्य वचन के लिए, परमेश्वर की इस महिमा का कामों के लिए सभी लोग धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। लगातार इस महीना भर के उपवास प्रार्थना में प्रभु अपनी योजना को, अपनी मकसद को, अपनी इच्छा को मुझ में और आप में प्रकट करने के लिए धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। मैं महान परमेश्वर में तेरे धन्यवाद करते हैं, आपकी महिमा सदा के लिए प्रकट होता है। आज अपने देश की और देश में रहने वाले सभी जनों को तेरे हाथ में देता हूँ, सबको तो आशीष का स्तोत्र धन्यवाद। आज नहीं आए हुए लोगों को भी याद करते हैं, सबों को भी प्रार्थना की प्यास, उपवास की आशाएं तो दिलाने की विनती करते हैं। सब जनों को तू कृपा कर तेरे सामर्थ्य से भरपूर करने की प्रार्थना करते हैं। सामर्थ्य परमेश्वर महिमा के कामों को प्रकट कर, आसाम से शुरू होने वाली भजन कन्वेंशन को आशीष कर। लगातार आपकी महिमा जो है उन दिनों में कन्वेंशनों में प्रकट होने पाए, आने वाले लोगों को प्रयोजन का मिलने पाए। और साथ ही मैं प्रार्थना करता हूँ, मुझे धन्यवाद हमारी स्तुतियों प्रेज़ लॉर्ड शाम की प्रार्थना, हमें उपवास प्रार्थनाएं अनेकों को देकर डाल, जो बातें हम याद किए, मैट्रिक एग्जाम परीक्षा लिखने वाले बच्चों को ज्ञान बुद्धि सामर्थ्य को तो प्रकट करके दे। बीमार में कष्ट में जो लोग हैं सबको आजाद मिलने पाए, छुटकारा मिलने पाए, स्वस्थता मिलने पाए। काम काज करने वाले लोगों को बल सामर्थ्य परमेश्वर तो प्रकट। सभी जनों को प्रार्थना करते हैं। गुवाहाटी में सेवा करने वाले सेवक पास्टर जगरिया का बेटी का जो बुखार है हफ्ता भर से, बिल्कुल ईश्वर के नाम से उस बच्चे को परमेश्वर तो चंगा कर, आजाद प्रकट होने को। पूर्व उत्तर में जितने सेवक परिवार हैं सभी जनों को तो आशीष भला चंगा स्वस्थ बनाए रखने की प्रार्थना करते हैं। आशीष पिता धन्यवाद करते हैं हमारे बीच में जो आए थे पास्टर जी के लिए और उनके सेवकाई के लिए धन्यवाद करते हैं। और भी बड़ी प्रकाशन स्तुति बड़ा ही परमेश्वर की सामर्थ्य योजनाओं को पूरा करने की प्रार्थना करते हैं। यीशु मसीह का सामर्थ्य नाम से मांगते हैं, आमीन। हे मेरे मन यहोवा को धन्य कर, जो कुछ मुझ में है पवित्र नाम को धन्य कर। हे मेरे मन यहोवा को धन्य कर, उसके किसी भी उपकार को ना भूलना।
आमीन। हालेलुया, हालेलुया, हालेलुया। प्रेज़ द लॉर्ड। सबको प्रभु आशीष करेंगे। धन्यवाद। थैंक यू। நேற்று சொன்னீங்களா?